திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைக்காடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி உயிரிழந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்று மதிய உணவு சாப்பிட்ட மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அருண் பிரகாஷிடம் தகவல்களை கேட்கலாம். தனியார் பள்ளியில மாணவி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பண்ணைக்காடு பிரிவில் அருகாமையில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் கும்பகரையை சேர்ந்த செல்வகுமார் மகள் காமாட்சி பிரியா இவர் வயது 17 12ஆம் வகுப்பு பயின்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மதியம் அவரது தந்தை செல்வகுமார் மதிய உணவை எடுத்து வந்து கொடுத்துள்ளார். மதிய உணவை சாப்பிட்ட காமாட்சி பிரியா சிறிது நேரத்தில் தலைவலி மயக்கம் வருவதாக ஆசிரியரிடம் கூறியுள்ளார். மேலும் மேசை மேல் சாய்ந்து படுத்துள்ளார். மீண்டும் சிறிது நேரம் கழித்து ஆசிரியர் மாணவியை எழுப்பிய பொழுது மாணவி எந்திரிக்காமல் இருந்ததால் பதற்றம் அடைந்த ஆசிரியர்கள் மாணவியை அருகில் இருந்த பண்ணைக்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பரிசோதனை செய்த பொழுது அவர் அங்கு இறந்துள்ளதாக மருத்துவர் கூறியுள்ளனர். மேலும் தகவல் அறிந்து தாண்டிக்குடி போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து உடற்கூறு ஆய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் மாணவியின் மரணம் குறித்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. ராஜலட்சுமி. மதிய உணவு சாப்பிட்ட +2 மாணவி உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண் பிரகாஷ்.